ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 டாஸ்க்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது எப்படின்ட்டு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, மீடியா பூஸ்டர் டாஸ்க்கு எப்பயும் போல் நீங்கள் பண்ணிடலாம். அப்புறம் இந்த சர்வே அண்ட் ஒப்பீனியன் ஒரு டாஸ்க் பண்ணுறீங்களே, அது ரெண்டுமே நீங்கள் இப்போ பண்ணுறீங்க, காலைல பண்ணுறீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து பண்ணிடலாம். இல்லை மதியம் பண்ணுறீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து பண்ணிடலாம். பட் வந்து சர்வே அண்ட் ஒப்பீனியன் வந்து 3 டாஸ்க்காக பண்ணணும். ஆனால் அது வந்து 3 ஹவர் கேப் விட்டு தான் பண்ண முடியும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு அப்படின்ட்டு எஸ்பிஓவில் சொல்லியிருக்காங்க. நோட்டீஸ் போர்டில் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 ஹவர் கேப் விட்டு தான் இந்த சர்வே ஒப்பீனியன் 3 டாஸ்க் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ காலையில் சர்வே ஒப்பீனியனும் மீடியா பூஸ்டரும் பண்ணுறீங்க அப்படின்னா மதியம் ஒரு டாஸ்க்கு, நைட்டு ஒரு டாஸ்க்கு அதுவே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 ஹவர் கேப்பு. அது மதியம் தான் பண்ணணும், நைட்டு தான் பண்ணணும் இல்லை. கரெக்டாக நீங்கள் 3 ஹவர் டைம் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா காலைல ஒரு டாஸ்க்கு, மதியம் ஒரு டாஸ்க்கு, நைட்டு ஒரு டாஸ்க்கு அப்படின்ட்டு 3 டாஸ்க்காக பண்ணிக்கோங்க. மீடியா பூஸ்டர் மட்டும் ஒன்றே ஒன்று தான், அது ஒரே டைமே பண்ணிடலாம். பட் சர்வே அண்ட் ஒப்பீனியன் மட்டும் 3 டாஸ்க்காக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஏன்னா ஒரே டைமாக 3 டாஸ்க் பண்ணி முடிச்சிட்டா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். பட் வந்து கம்பெனி சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த ப்ரைஸ் கரெக்டாக பார்க்க மாட்டீங்க, எந்த பொருள் மாறி இருக்குன்ட்டு பார்க்காம நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க, அதனால தான் 3 ஹவர் கேப் வச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ஐடியா தரேன். என்னென்னா டெலிகிராமில் ஒரு கமெண்டர் நேம் தரேன். அவங்களுக்கு போய்ட்டு இது போல் மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜோ இல்லை நார்மல் மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் 3 ஹவர் கேப் இல்லாமல் ஒரே டைமே பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம டவுன்லைன் எல்லாமே மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்கிற மாரி. சரிங்களா? இப்போ டாஸ்க் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இதுலேயும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டாஸ்கில். எப்படின்னு டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளிக் பண்ணிங்களா, சர்வே அண்ட் ஒப்பீனியன் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கிளிக்கர்னு சொல்லியிருக்கோம். இதை கிளிக் பண்ணால் தான் நம்ம அந்த பொருளோட ப்ரைஸ் பார்க்க முடியும். 3 டைம் டாஸ்க் பண்ணும்போது இதேமாரி இந்த கிளிக்கர்னு சொல்லி வந்து கிளிக் பண்ணி என்ன பொருள் இருக்குது, அது ப்ரைஸ் என்னென்னு பார்க்கணும். இப்படி கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் தான் அதுக்கப்புறம் வரும். இந்த மாதிரி தான் டாஸ்க் இருக்கும். சரிங்களா? இந்த பேஜ் வந்தோடனே கீழே பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், பொறுமையாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது போல் பை நவுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணால் தான் அந்த பொருளோட ரேட்டு என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், முன்ன வந்து காலைல நேற்று டாஸ்க் பண்ண பேஜ் வந்துடுச்சா. இப்போ இதில் ரேட்டு பாருங்கள், 118 ரூபா. இதில் நம்மளுக்கு மெயினாக நீங்கள் எஸ்ஆர் நோ கொடுக்குறீங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த ப்ரைஸ் தான் அங்கே இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. சரிங்களா? 2 பார்ப்பாங்க. ஸோ ப்ரைஸை ஒன்று நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. டாஸ்க்கு சப்மிட் பண்ணுற நேரத்தில் ப்ரைஸ் செக் பண்ணிட்டு கூட கொடுங்க. அப்படி இல்லையா ஒரு கையில் பேப்பர்லையோ இல்லை பேனாவிலையோ கூட வச்சுங்க. ப்ரைஸ் கரெக்டாக இருக்கணும், இல்லை ரிஜெக்ட் பண்ணுறோம். இப்போ அப்ரூவல் ஆகிடும். அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது தப்பாக இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை திரும்ப அவங்களே ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. அதாவது ப்ரைஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு மைண்டில் ஞாபகம் இருக்கணும்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ 118 ரூபா. இப்போ பேக் வந்துட்டு நம்ம டாஸ்க்கு சப்மிஷன் போகலாம். எப்பயும் போல் டாஸ்க் சப்மிஷன் பாருங்கள், 3 டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் எவ்ரி 3 ஹவர்ஸ் 3 மணி நேரத்துக்கு ஒரு டாஸ்க்கு பண்ணலாம். சர்வே அண்ட் ஒப்பீனியன் மட்டும். மீடியா பூஸ்டர் ஒன்றே ஒன்று தான், அது நீங்கள் ஒரே டைம் பண்ணிடலாம். ஸோ கோ டு டாஸ்க் கிளிக் பண்ணி 1 மினிட் ஆடு முடிய வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 1 மினிட் ஆடு முடிஞ்சோன்னா சர்வே அண்ட் ஒப்பீனியன் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நேற்று ஆல்ரெடி ஒரு டெமோ வீடியோ மாரி உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி. உங்கள் நேமு, உங்கள் ஸ்டாஃப் ஐடி இருக்கும். இதில் வந்து அந்த பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ. நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். எஸ்ன்னு கொடுத்தாலும் நான் வாங்க போகிறது கிடையாது. இல்லை நீங்கள் நோன்னு கொடுத்து வாங்க விருப்பம். நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் நல்லா படிக்கணும். பர்ச்சேஸ் திஸ் டைப் ஆஃப் ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்கியிருக்கீங்களா, இல்லை பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கியிருக்கீங்களா. நீங்கள் இது வரைக்கும் அந்த பொருளை வாங்கலனாலும் சப்போஸ் எங்கே வாங்குவீங்க இந்த பொருளை, ஆன்லைனில் வாங்குவீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில், லோக்கல் பக்கத்தில் இருக்கிற கடையில்னால் லோக்கல் ஸ்டோரு அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதில் ப்ரைஸ் என்ன இருந்துச்சு, 118 இருந்துச்சா, எனக்கே பாருங்க மறந்துச்சு. அதுதான் நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும். சரிங்களா? 118 போட்டு இந்த பொருளை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிங்களா, எஸ்ன்னு கொடுக்குறோம். அதெல்லாம் நான் போய் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு எஸ்ன்னு கொடுக்குறோம், அவ்வளோதான். இந்த கொஸ்டின் சொன்னமே தான், நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும் எஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கு ரேட்டிங் கொடுங்க, அதை பற்றி ஃபீட்பேக் கொடுங்க. இல்லை ப்ரோ நான் அந்த பொருளை யூஸ் பண்ணல அப்படியே நோ கொடுத்துட்டு டேரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள். எஸ் கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா ரேட்டிங் கொடுத்துட்டு அந்த பொருளை பற்றி ஃபீட்பேக் கொடுக்கணும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு இங்கிலீஷில் டைப் பண்ண தெரியல அப்படின்னா தமிழில் கூட டைப் பண்ணுங்கள். எதில் வேணால் டைப் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு எஸ்ன்னு கொடுக்குறேன். எஸ்ன்னு கொடுத்து தமிழில் கூட டைப் பண்ணிக்கிறேன். ரேட்டிங் கொடுக்குறேன், தமிழில் டைப் பண்ணுற பாருங்க.
அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெறும் 2 வேர்டில் கொடுக்கக்கூடாது, 4-5 வேர்டில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் உங்களுக்கு டைப் பண்ண தெரியும்னா தாராளமாக நான் கொஞ்சம் லென்த்தாகவே டைப் பண்ணுங்கள். லென்த்தாக மீன்ஸ் ஒரு 4-5 வேர்டு இருக்க மாதிரி. இந்த பொருள் மிகவும் வாசனையாக இருக்கும் அண்டு துணியில் இருக்கும் மாய்க்குன்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுமாரி தமிழில் கூட டைப் பண்ணுங்கள். இல்லை இங்கிலீஷில் தெரியும்னா இங்கிலீஷ் டைப் பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. இல்லை ப்ரோ என்னால் இதெல்லாம் டைப் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சிம்பிளாக நோன்னு கொடுத்துட்டு ரேட்டிங் கொடுக்காம அப்படியே சப்மிட் பண்ணிடலாம். சரிங்களா? நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னால் ஃபீட்பேக் தர முடியும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் அதை டைப் பண்ணுங்கள். சரிங்களா? நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். எதுக்கு பண்ணுறேன்னா ஆமாம். ஸோ நோன்னு கொடுத்துட்டு டேரெக்டாக ரேட்டிங் கூட கொடுக்க வேணாம். சப்மிட் ஆகிடும். இப்போ நீங்கள் அந்த பொருள் யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும் எஸ்ன்னு கொடுங்க. சரிங்களா? எஸ்ன்னு கொடுத்து ரேட்டிங் கொடுங்க. இல்லை ப்ரோ நான் எஸ்ன்னு கொடுத்துட்டேன், நோன்னு கொடுத்துட்டேன், ஆனால் ரேட்டிங் கொடுத்துட்டு ஃபீட்பேக் மட்டும் கொடுக்கல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் பண்ணுங்கள். அதனால் எது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி, ஏன்னா அது வந்து டெமோ ஒர்க் மாரி சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நேற்று பண்ண டாஸ்க் வந்து ட்ரையல் ஒர்க் மாரி தான் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் அதில் பண்ணது எந்த பிரச்சனையும் இல்லை. யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும் எஸ்ன்னு கொடுத்துட்டு ரேட்டிங் கொடுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. இல்லை நான் யூஸ் பண்ணல அப்படின்னா நோன்னு கொடுங்க, ஃபீட்பேக்கு கொடுக்க வேணாம். சரிங்களா? ரேட்டிங் கொடுக்க வேணாம். இது மட்டும்தான் சர்வே டாஸ்க்கு. இப்போ திரும்ப நீங்கள் 3 ஹவர்ஸ் கேப். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் 6:45 பண்ணியிருக்கேன்னா அடுத்தது ஒரு 11 மணிக்கு இன்னொரு டாஸ்க்கு, அதோட ஈவினிங் ஒரு டாஸ்க் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ரேட்டிங் அமௌண்ட்டு கம்மின்ட்டு விட்டுறாதீங்க. ஆனால் இது கொஞ்சம் ஞாபகம் இல்லாமல் ஒரு சில விட்டுடலாம், வேறு ஒர்க்கும் இருக்கும். அதனால் இது கொஞ்சம் டஃப்பு தான். ஸோ நானுமே எஸ்பியில் கமாண்ட் டெஸ்க்கு மெசேஜ் பண்ணுறேன், இது போல் 3 ஹவர் கேப் இல்லாமல் உடனே பண்ணுற மாரி கொஞ்சம் மாற்ற சொல்லுங்கன்ட்டு. கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே சொன்னாங்கன்னா மாற்றுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மீடியா பூஸ்ட் டாஸ்க்கு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுதான் அந்த வீடியோ. நான் சேனல் நேமை காப்பி பண்ணின்னு யூடியூப்பில் போய்ட்டு அந்த வீடியோ லிங்க் எடுத்துகிட்டு வந்து 1 மினிட் ஆட் பண்ணி சப்மிட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இதுதான் டாஸ்க். சரிங்களா? அந்த டாஸ்க்கில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க. கேட்ட அப்புறமே சப்மிட் பண்ணுங்கள். சரிங்களா?